நினைத்து பார்க்க முடியாத கொடூர நிகழ்வாக ஹாத்ராஸில் நடந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளில் எண்ணற்ற குடும்பங்கள் தங்கள் அன்பிற்குரிய சொந்தங்களை இழந்து தவிக்கிறார்கள். இந்த பேரிடரிலும் தன் உயிரை பொருட்படுத்தாமல் தனது பேரனை காப்பாற்றியிருக்கிறார் ஒரு மூதாட்டி. மனதை உருக்கும் இந்த சம்பவத்தை களத்திலிருந்து பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. ஹாத்ரஸ் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் பின்னணியிலும் துயரக் கதைகள் பின்னி பிணைந்திருக்கின்றன. ஹாத்ரஸ் மாவட்டத்தின் சோக்னா கிராமத்தைச் சேர்ந்த சோனாதேவி என்ற 70 வயது மூதாட்டி தனது 6 வயது பேரனை ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றுள்ளார். பாட்டியுடன் செல்வதை எப்போதும் விரும்பும் இந்த சிறுவன் அடுத்த சில மணி நேரங்களில் நேரப்போகும் துயரம் அறியாமல் மகிழ்ச்சியாக சென்றிருக்கிறான். போலே பாபா ஆன்மீக சொற்பொழிவின் இறுதியில் காலடி மண் எடுக்க கூட்டம் அலைமோதிய போது பேரன் கையை விட்டு நழுவி சென்று விட்டான். பேரனின் பெயரைச் சொல்லி கதறி அழைத்த சோனாதேவி பேரனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். அப்போது விபரீதத்திற்கான அறிகுறிகளை உணர்ந்த அந்த மூதாட்டி தனது பேரனை தூக்கி சற்று தொலைவில் இருந்த தனது அண்டை வீட்டாரை நோக்கி வீசியுள்ளார். அவர் வீசவும் பின்னால் இருந்த கூட்டம் சோனாதேவியை கீழே தள்ளவும் சரியாக இருந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி சோனாதேவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நிகழ்ந்த விபரீதம் பற்றி அறிந்தவுடன் சோனாதேவியின் குடும்பத்தார் சம்பவ இடத்திற்கு சென்று தேடி உள்ளனர். அழுதபடியே சிறுவன் உயிருடன் கிடைத்தது குடும்பத்தாருக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது என்றாலும் தங்களது தாயார் உயிரிழந்து விட்டார் என்பது அவர்களுக்கு தாங்க முடியாத துயரை கொடுத்துள்ளது. मम्मी नहीं मिली। मम्मी मिलने के बाद किसी मेरे भाई को 3 लोग थे, एक चाचा जी, एक भैया, 2 भैया है। फिर मन से मेरी लाली लगते है, भैया की लाली थी, भेजने गई थी तो मम्मी हमारी अम्मा है तब जाके तब हम तो उस समय पे पहुंच गए हैं कि हमारे खबर आ गई है कि तुम्हारी माँ पलंग में आई दादी लगती थी। बिने के घर में 3 एक्सपायर हुए, एक बिने घर ना एक बिने की बहू और एक नातनी और अब खुद तीनों ही खत्म हो गए. சோனாதேவியின் உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என தெரியாமல் பல இடங்களில் அலைந்திருக்கிறார்கள். கடைசியாக மாவட்ட மருத்துவமனையில் உடல் இருக்கிறது என தகவல் கிடைத்து நள்ளிரவுக்கு மேல் உடலை அடையாளம் கண்டு சொல்லியிருக்கிறார்கள். குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி, தங்களது அன்பிற்கினிய குழந்தைகள் என பலரையும் இந்த அசம்பாவித சம்பவத்தில் இழந்துவிட்டு தவிக்கின்றது நூற்றுக்கணக்கான குடும்பங்கள். உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ராஸ் மாவட்டத்திலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.